ஒரு கிழவி வடை சுடுவா, ஒரு காக்கா ஓடியாந்து கிழவிக்கு தெரியாம வடையை தூக்கிட்டு மரத்துக்கு ஓடி போயிடும். மரத்துல போய் வடையை வச்சுக்கிட்டு காக்கா உட்கார்ந்து இருக்கிற போது அங்க ஒரு நரி வரும். நரி வந்து காக்காயை பார்த்து சொல்லும், நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கான், எல்லாரும் பேசிக்கிறா, நானும் கேட்கிறேன் ஒரு பாட்டு பாடுன்னு. காக்கா அதை நம்பி வாயை புழக்கா, வடை கீழே விழுக, நரி தூக்கிட்டு ஓடி போயிடும். இதைத்தானே சொல்லி கொடுத்தாங்க நமக்கு, இதைத்தானே படிச்சோம். இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கிட்ட கருத்து என்ன? பாட்டியை ஏமாத்த காக்கையை சொல்லி கொடுத்து, காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லி கொடுத்து, இந்த ஏமாத்துற கதையை படிச்சுட்டு ஒரு வய கூட உருப்படியா இல்ல, பூரா ஏமாத்திக்கிட்டே திர்றேன். மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு எங்க போய் சொல்றது? என் அறிவு சிறந்த பெரியோர்களே, தமிழ் பற்றாளர்களே, சிந்தித்து பாருங்கள். இதே கதையை சைனாவில் வச்சிருக்கான். சீனான்னு சொல்றோம்ல, சீனா நாடு, கம்யூனிச நாடு, அங்க பாடப்புத்தகத்துல 1வது 2வது வச்சிருக்கான் இதே கதையை. அங்கேயும் ஒரு பாட்டி வடை சொல்றான், அங்கேயும் ஒரு காக்கா வருது. இங்க மாதிரி திருட சொல்லி வைக்கல அவன் பாட புத்தகத்துல. கதை எப்படி வச்சிருக்கான் பாருங்க. பாட்டி வடை சொல்றா, காக்கா போய் பாட்டி கிட்ட பேசுது, பாட்டி வடை இருந்தா தர்றியா, பசிக்குதுன்னு கேக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப பாட்டி சொல்றா, ஓம் பசி புரியுது, நான் என்ன செய்ய, மழை பெஞ்சிருச்சு, விறகெல்லாம் ஈரமா போச்சு, அடுப்பு பத்த வைக்க முடியல, வடை சுட முடியலன்னா கிளவி. உடனே காக்கா சொல்லுது, கவலைப்படாத பாட்டி, நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி விறகு இருக்கு, நான் கொண்டாந்துறேன்னு விறகு கொண்டாந்து கொடுக்குது. உழைக்க சொல்லி கொடுக்குறேன். உழைப்புக்கு அடுத்து ஊதியம் வேணும்ல. பாட்டி கிட்ட சத்தமா கேக்குது காக்கா, பாட்டி விறகு கொடுத்துட்டேன், சீக்கிரம் அடுப்பு பத்த வச்சு வடையை சுட்டு கொடு. அவளும் மெல்ல மெல்ல சுட்டு ஒரு வடையை கொடுத்தா, வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்கார்ந்துச்சு. சோதனைக்குனால அங்கே ஒரு நரி வருது. ஆனா அந்த காக்கா ஏமாறல. ஏன் தெரியுமா? அது இந்தியா காக்கா, குறிப்பா தமிழ்நாட்டு காக்கா வாய பிளந்திருக்கும். அது சைனா காக்கா. வடைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது. மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது. யோசிச்சு பாருங்க, அது பாடமா இது பாடமானு எது மாணவர்களுக்கு சரி? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.